நாம் இன்றைக்கி ஒரு சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சம்மர் ரெசிபி வெள்ளரிக்காய் மோர். இது செய்யறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், எள்ளு, தேங்காய், கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து நல்லா எவ்வளோ நல்லா அடிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா அடிச்சுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பராக வெள்ளரிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அந்த மோரோட இதையும் கலந்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, அதே சமயம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ரெசிபி ரெடி ஆயிடுச்சிங்க. மோர், வெள்ளரிக்காய் மோர். இதை நீங்கள் சாதத்தோடு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்காமல் குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிங்க. தேங்க்யூ.